நீங்கள் உங்கள் சகோதரியை நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க, ஒரு மாப்பிள்ளை கட்டி கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க, நீங்கள் மாப்பிள்ளை எப்படி பார்ப்பீங்க? நல்லா படித்த வேலையில் இருக்க ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு கேரக்டர். இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கல்ல. சரி, உங்கள் சகோதரியை கொடுக்கும்போது நீங்கள் இப்படி பார்க்குறீங்கல்ல, ஒரு ஆட்சியை ஒருத்தர் கையில் கொடுக்கணும்னா நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் சார்? அந்த விஜய் இருக்கு நம்புறாங்களே சார். தமிழ்நாட்டு வந்து தொழிலில் சிறந்த மாநிலமாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது ஜிடிபியில் 16.69% கொண்டு வந்திருக்காங்க. கல்வியில் சிறந்து விளங்குகின்ற ஒரு மாநிலமாக வந்து இந்த ஒரு பக்கம் கடன் அதிகரிச்சுட்டு இருக்குன்றாங்க. கடன் அதிகரிக்க 10 லட்சம் கோடி அளவு கொண்டு வந்துட்டாங்க. யூனியன் கவர்மெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்ட நிதி நீங்கள் வந்து டிமாண்ட்ஸில் நீங்கள் டிக்ளேர் பண்ண அமௌண்ட் நீங்கள் நிறுத்தவே முடியாது. அதை போய் நீங்கள் நிறுத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணுறீங்களே. இப்போ 0 ரூபீஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? வெஸ்ட் பெங்காலுக்கு, கேரளாவுக்கு, தமிழ்நாடுக்கு மட்டும் 0 ரூபீஸா. மற்ற ஸ்டேட்டுக்குலாம் 4000 கோடி 6000 கோடி தூக்கி கொடுத்துருக்காங்களே. என்னங்க இது அநியாயம்? அப்போ இந்த இந்தியாவில் நார்த்தில் போய் பிழைக்க வேண்டிய அவசியம் வந்து இங்கே தமிழர்களுக்கு அவசியப்படாது. அந்த 2.0 வருஷத்தில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அடுத்து வரக்கூடிய 2020 கண்டிப்பாக ஜெராக்ஸ் எடுத்து 1000 2000 எழுதிக்கிட்டு அறிவிக்கிறதுக்கு ஒன்று அறிவும் தேவையில்ல, சிந்திக்கவும் தேவையில்ல. அது ஜெராக்ஸ் எடுக்கிற கம்பெனி. திமுக என்ன அறிக்கை வெளியிடுதோ, தேர்தல் அறிக்கை வெளியிடுதோ, அப்படியே ஜெராக்ஸ். கடந்த 2021 தேர்தலில் அதிமுக தேர்தலுக்கு சொல்ல போறத சில நபர்களை வச்சு அவங்க வந்து திட்டமிட்டு எடுத்து அவங்க வெளியிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக. இந்த எலெக்ஷன்ல ஹீரோவா இருக்க போறது as usual டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோன்னு சொல்றீங்க. அதுவுமே ஒரு முக்கியமான அம்சமா இருக்கும் இந்த தேர்தல் எங்களை பொறுத்தவரையில். இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் ஒரு மாசம் முன்னாடி பழனிசாமியோட சேர்றதா தான் நான் தூக்கிலேயே தொங்கிடுவேன்னு சொல்லி சொன்னாரு. இன்னைக்கு திரும்ப வந்து சேர்ந்துட்டு என்ன சொல்றாரு? அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிறைந்திர இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வைகோ அவர்கள் பேசாததா, ஸ்டாலின் கொள்கை திருமாவளவன் அவர்கள் வந்து பேசாததா, கொள்கை ரீதியாக காங்கிரஸ் திமுக பத்தி பேசாததா. அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாசிச பாஜகவை எதிர்க்கின்ற நோக்கத்திற்காக, அதே மாதிரி திமுக எதிர்க்கிற நோக்கத்துக்காக அவங்க சேர்ந்திருக்காங்க. திமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே, அவங்களுக்கு இருக்குல்ல. ஹிட்லர் அவர்களை எதிர்த்து சோவியத் யூனியனுடைய ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றாரோ அதே போல எழுதி வச்சுங்க. மோடி அவர்களுக்கு முடிவுரை எழுதுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருக்க போகிறார் இந்த தேர்தலில். இந்த தேர்தல் அப்படிங்கிறது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அலையன்ஸ் அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல ஏடிஎம்கே? பொதுவாக தமிழ்நாடு தேர்தல் கிளியரா சொல்றாங்களே, இட் இஸ் தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழர்கள் மட்டும்தான் அந்த உரிமையை வச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடுக்கு மட்டும்தான் இருமொழி கொள்கைக்காக நாம் பெற்று தமிழ்னு ஒருத்தர் இருக்காரு. இப்போ இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயரா இருக்காரு. இன்னைக்கு சப்போஸ் நம்ம உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு வந்திருக்கும், அவருடைய எவ்வளவு தூரம் வந்து அவருடைய வாக்குகள் வந்து இருக்கு அப்படிங்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க டிவிகே. இந்த வாட்டி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறதுல. யாரு ஸ்ட்ராங்கா இருக்கா? விஜய் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் இருக்காரு. எனக்கு என்ன வருத்தம்னா, அதிமுக செய்கின்ற ஊழல்கள் அவருக்கு கண்ணுக்கு தெரியல. இல்ல பேசிட்டாரு, அதிமுக ஊழல் கட்சி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்ங்கிறது என்ன தெரியுங்களா? மக்களுக்கு சேவை செய்வதற்காக, மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிறது தான் அரசியல்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அந்த மாதிரியான நிகழ்வுகளில் விஜய் தன்னை இது வரைக்கும் எதுலையாவது ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டு மக்களினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்கள் அப்படி ஏதாவது செஞ்சிருக்காரா கடந்த காலங்களில்? ரசிகர்கள் மன்றம் வச்சிருந்தாரு, மக்கள் இயக்கம் வச்சிருந்தாரு. விஜய் மக்கள் இயக்கம் மூலமா நிறைய சமூக சேவைகள். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ் இனத்துக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக போராட்டம் பண்ணியிருக்காரு. நாகப்பட்டினத்தில் அவர் நடிகராக இருந்த போதே அதான் அவங்க கட்சிக்காரர் சொன்னார், நான் கஷ்டப்பட்டு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேனே அந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து, அந்த கூட்டத்தில் கூட வந்து இந்த படத்தில் வர்ற அது ஒரு பட ப்ரமோஷனுக்காக வந்தார். போன படத்தில் குத்துப்பாட்டு நாங்கள் வைக்கலை, இந்த படத்தில் நாங்கள் குத்துப்பாட்டு வச்சுருக்கோம்னு சொல்லி மீனவர் போராட்டத்தில் சொல்லிட்டு போனது தானே இருந்த வரலாறு பேசுது. அவரை நீங்கள் எப்படிங்க அரசியல் தலைவராக நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க? அந்த தகுதி மக்கள் கொண்டாடுறாங்களே சார்? மக்கள்லாம் கொண்டாடல. ஒரு சாரார் அரசியல் புரியாமையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள், ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் அவர் மீது ஒரு பற்று வச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அவர்களுக்கு அரசியல் புரிதல் ஏற்படுகின்ற பொழுது அவரை விட்டு நகர்ந்து விடுவார்கள் அப்படிங்கிறது உறுதியாக நடக்கக்கூடிய நிகழ்வு கடந்த காலங்களில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சீமானுக்கு ஒரு செக்டர் பில்ட் ஆச்சு. நீங்கள் என்ன சினிமாவுக்கு நீங்கள் சொல்லணும்னு சொன்னால், எம்ஜிஆர் ஒரு காலத்தில் இருந்த பொழுது பேரலாக சிவாஜி
ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு பெரிய கூட்டம், இப்போ எங்கே போனாலும் கூட்டம். அது அது உங்களுக்கு நினைவு இருக்க வாய்ப்பு, நம்மெல்லாம் வந்து அப்போ பிறந்திருக்க கூட வந்து வாய்ப்பு இல்லை. நமக்கு முன்னாடியான காலகட்டங்களில் நம்ம வரலாறுல நிறைய பார்த்துருக்கோம். இன்றைக்கும் வந்து அதை சொல்லுவாங்க, சிவாஜிக்கு அவ்வளோ கூட்டம் வருமா போகிற பக்கம்லாம், எங்கே போனாருன்னே தெரியல. அவருடைய அரசியல் கனவுகள் எல்லாம் வந்து நிராசையாக போச்சு. அதனால் இந்த இவர் தன்னை எம்ஜிஆர் தானே கிளைம் பண்ணிக்கிறாரு. ஐயோ, நான் யார் வேணாலும் ஒபாமான்னு கூட சொல்லுவார், இல்லை ட்ரம்ப்னு கூட சொல்லிக்குவார். அவருக்கு என்ன எதை வேணாலும் சொல்லிக்குவார். அது ஏன்னா அவர் ஒரு, நான் தான் கேட்குறேனே, எனக்கு 2 விஷயம் புரியலை. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நான் கேட்குறேன், உங்களுக்கு சகோதரி இருக்காங்களா? இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் சகோதரியை நீங்கள் கட்டி கொடுக்குறீங்க, ஒரு மாப்பிள்ளை கட்டி கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க. நீங்கள் மாப்பிள்ளை எப்படி பார்ப்பீங்க? நல்லா படித்த வேலையில் இருக்க ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு கேரக்டராக இருக்க ஒரு பையனாக இருக்கும். இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்கல்ல. சரி, உங்கள் சகோதரியை கொடுக்கும்போது நீங்கள் இப்படி பார்க்குறீங்கல்ல, ஒரு ஆட்சியை ஒருத்தர் கையில் கொடுக்கணும்னா நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் சார்? அந்த ட்ராக் ரெக்கார்ட் விஜய் இருக்கு நம்புறாங்களே சார். இல்லை, நம்புறவங்களை விட்டுருங்க. நான் தான் சொல்கிறேன், அந்த புரிதல் ஏற்படணும்னு சொல்கிறேன். ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு ஒரு சினிமா மீது இருக்கக்கூடிய அந்த மோகத்தினால் அவர்கள் ஒரு சாரார், அவர்கள் பின்னால் சினிமா தாண்டி சினிமாவை தாண்டி எதுவுமே இல்லையே. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்க காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் இல்லை, மக்கள் தன்னெழுச்சியா வராங்க, ஒரு மாற்றம் வேணும்னு வராங்க, தமிழக அரசு மீது இருக்கக்கூடிய அதிருப்தியின் காரணமாக கண்டிப்பா வராங்க. ஏன்னா அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, மின்சார கட்டண உயர்வு இருக்கு, வீட்டு வரி உயர்வு இருக்கு, வாடகை உயர்வு இருக்குன்னு பொருளாதார ரீதியான நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவனா, ஒரு தேவதூதனா விஜய் வந்திருக்காரு, ஒரு ஒளி பிறக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இல்லையா? அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அவர் கடந்த கால பாஸ்ட் ரெக்கார்ட் அந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து ஒரு மாற்றம்ங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க. பாஸ்ட் இல்லை, இப்போ நீங்கள் மாற்றம்ங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்க. இப்போ நீங்கள் வந்து 12வது வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் அடுத்து எங்கே போகணும்னு நினைப்பீங்க? காலேஜ். இப்போ தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் ஒரு பயணத்தை 50 ஆண்டுகளாக கொடுத்து தமிழ்நாட்டை வந்து தொழிலில் சிறந்த மாநிலமாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது ஜிடிபியில் 16.69% கொண்டு வந்திருக்காங்க. கல்வியில் சிறந்து விளங்குகின்ற ஒரு மாநிலமாக வந்து இந்த ஒரு பக்கம் கடன் அதிகரிச்சுட்டு இருக்குன்றாங்க. கடன் அதிகரிக்கிற 10 லட்சம் கோடி அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், கரெக்டு. 5 லட்சம் கோடி கூடுதலாக வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த கூடுதலாக வாங்கி என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து வளர்த்திருக்கோம். நீங்கள் ரோட்ஸ் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆகட்டும், சிட்கோ ஆகட்டும், இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து சாமானிய மக்களுக்கு கல்வி கொடுப்பதற்காக பெரும் தொகையை வந்து நம்ம செலவிடுறோம். இந்தியாவிலேயே அதிகமாக கல்விக்கு பட்ஜெட் ஒதுக்கிடுற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இந்த வருஷம் 52,000 கோடி ஒதுக்குனாங்க முதலமைச்சர் அவர்கள். ஒன்றிய அரசாங்கம் இந்தியாவுக்கே மொத்தம் எவ்வளோ தெரியுமா ஒதுக்குது? வெறும் 76,000 கோடி தான் ஒதுக்குது. நாம் எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம்? 52,000 கோடி ஒதுக்குறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் கல்வியை வந்து நம்ம உறுதிப்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, சாமானியங்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து மகளிர் உரிமை தொகை, நீங்கள் தமிழ் புதல்வன் திட்டம், நீங்கள் புதுமை பெண் திட்டம், இதன் மூலிமா வந்து கிராஸ் ரூட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். இது இம்ப்ரூவ் பண்ணுறதுனால தான் இந்த ஜிடிபி க்ரோத் ரேட் நமக்கு வருது. அப்போ இது எல்லாமே முதலீடுகளாக இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் டெப்ட் வர்சஸ் ஜிடிபி ரேஷியோ தான் நம்ம வந்து சரியான பாதையில் போகிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 26% தான் நமக்கு டெப்ட் வர்சஸ் ஜிடிபி. திஸ் இஸ் வெரி மச் அண்டர் கண்ட்ரோல். ஏன்னா இது ரெக்கமெண்டட் ரேஷியோக்குள்ளே தான் நிற்கிது. அப்போ மாநிலத்தினுடைய வருவாய் 3 பேராமீட்டரை பேஸ் பண்ணி நமக்கு இருக்குது. சர்வீசஸ், அக்ரி அண்ட் ப்ரொடக்ஷன் இன் ப்ரொடக்ஷன்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரீஸ். இந்த பேராமீட்டர் இது வந்து நம்மகிட்டே இருக்குது, யூனியன் கவர்மெண்ட்டு இந்த டேட்டா இருக்கும். அப்போ இதில் நான் ஒரு வேளை பொய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒன்றிய அரசு பிடிச்சி நீ பொய் சொல்லணும்னு நான் டக்குன்னு சொல்லிவிடும். ஸோ அதுக்கான வழியும் இல்லை. ஸோ நம்ம டேட்டாஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ ஸ்டேட் வந்து நல்ல ப்ராக்ரஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ இந்த கடன் வாங்கி இங்கே செலவு பண்ணுது. ஏன் கடன் வாங்குற நிலைமை நமக்கு வருது தெரியுங்களா? ஒன்றிய அரசு நமக்கு முறையாக நம்ம கொடுக்குற வரிக்கு தகுந்த மாதிரி நிதி ஒதுக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கடன் வாங்குற அவசியம் நமக்கு ஏற்படாது. அப்போ இந்த ஒன்றிய அரசு கொடுக்கலங்கிறதுக்காக தமிழ்நாடு நம்ம வந்து நிராகதியாக விட்டுற முடியுமா என்ன? இங்கே தகுதியான மக்கள் இருக்காங்க, தரமான மக்கள் இருக்காங்க, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிற மக்கள் இருக்காங்க, நல்லா படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க. அப்போ இவர்களுக்காக செலவு செய்யணும்னா அந்த கடன் வாங்கி செலவு பண்ணணும். இந்த கடனை திரும்ப கட்டுறதுக்கான ரேஷியோவும் தகுதியும் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு இருக்குது. ஏன்னா வருவாயை பெருக்கி இருக்குது. அப்படி இல்லையா? நம்ம யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி நகர்ந்து நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வாங்கி நாங்கள் கட்டிட்டு போகிறோம், என்ன சிரமம் வரப்போகுது? தனிநபருக்கு இதனால் பாதிப்பு வருதா? இல்லை. அப்போ இந்த கடன் கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருக்கு. முடியாதுன்றதுல உறுதியாக இருக்கீங்க. அவங்க கொடுக்கலங்கும் போது நாங்கள் என்ன போய் என்ன கல்விக்கு நிதியை மறுக்கிறாங்க சார். 2,500 கோடி ரூபாய் நீ மும்மொழி கொள்கையில் கையெழுத்து போடுங்க, 10 minutes we will release the paymentன்னு சொல்லி
நம்ம கல்வித்துறை அமைச்சரை உட்கார வச்சுக்கிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் உட்கார்ந்து அங்கே பேசுகிறாங்க. சுற்றி தமிழ்நாட்டோட எம்பிக்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அவர்கள், கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உட்கார வச்சு பிளாக்மெயில் பண்ணதுக்கான சாட்சி அத்தனை பேர் இருக்காங்க. என்ன சார் ஆட்சி இது? நான் கட்டுற வரி தமிழ்நாட்டில இருந்து மக்கள் கட்டுறாங்க. கல்விக்கான நிதியை நீங்கள் நிறுத்தி வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்ட நிதி. நீங்கள் டிமாண்ட்ஸில் நீங்கள் டிக்ளேர் பண்ண அமௌண்ட் நீங்கள் நிறுத்தவே முடியாது. அதை போய் நீங்கள் நிறுத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணுறீங்களே. இப்போ 0 rupees அலாட் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? வெஸ்ட் பெங்காலுக்கு, கேரளாவுக்கு, தமிழ்நாடுக்கு மட்டும் 0 rupees. மற்ற ஸ்டேட்டுக்குலாம் 4000 கோடி 6000 கோடி தூக்கி கொடுத்துருக்காங்களே. என்னங்க இது அநியாயம்? நிதி பகிர்வில் ஒரு நியாயம் வேண்டாமா? பிள்ளைங்களோட கல்விக்கு தானே கொடுக்குறீங்க, அதை போய் நீங்கள் நிப்பாட்டுறீங்க. அப்போ எவ்வளோ ஒரு வன்மம் தமிழ்நாட்டு மேலே இந்த பாரதிய ஜனதா அரசுக்கு இருக்கு. இது முறையான ஒரு செயலா? அப்போ நீங்கள் கொடுக்கலங்கிறதுக்காக நாங்கள் நிறுத்திட முடியுமா என்ன? கடன் வாங்கி செலவு பண்ண தான் போகிறோம். அதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? இப்போ நான் இதை சொல்லிட்டேன். ஒன்றிய அரசு 210 லட்சம் கோடி கடன் வாங்கிச்சிருக்கேன். இது என்னன்னு சொல்ல போறீங்க? ஜிடிபி என்ன ரேஷியோ இருக்குது? டெப்ட் வெர்சஸ் ஜிடிபி ஒன்றிய அரசினுடைய தகவல் உங்களுக்கு நான் சொல்றேன். கடந்த 2024 82%. நாம எங்க 26, அவன் 82%. எல்லா மாநிலங்களும் சேர்ந்தது தானே அப்படி இல்ல? ஆமா. அப்படின்னா தமிழ்நாடு 26ல இருக்கும்போது மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இன்னும் வேர்ஸ்டா இருக்குங்கிறது தெரியலையா உங்களுக்கு? இது பேலன்ஸ் பண்ணி கூட அதை தூக்கிட்டு வர முடியலையே. அப்ப இந்தியன் எக்கானமி இஸ் இன் டீப் கிரைசிஸ், பெரிய பிரச்சனையில் இருக்கு. இது எப்ப இந்த 82% தெரியுங்களா? கொரோனா இருந்துச்சுல்ல, அப்பதான் 82%க்கு போச்சு. இது தெரிஞ்ச உடனே அடுத்த 6 monthsல 56% சொன்னாங்க. 25 எண்ட்ல அப்பதான் வேர்ல்டு பேங்க் சொன்னுச்சு, ஜிடிபி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு சொல்லுகின்ற ஜிடிபி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. யூ ஆர் பிளேயிங் வித் நம்பர்ஸ், இது எங்களுக்கு தப்பா தெரியுது அப்படின்னு யார் சொன்னா? வேர்ல்டு பேங்க் காஷன் பண்ணியிருக்கான். இந்தியா இஸ் இன் கிரைசிஸ், தமிழ்நாடு இஸ் growing, தமிழ்நாடு இஸ் ஃப்ளரிஷிங். இந்த மேஜர் டிஃபரன்ஸ் மக்களுக்கு தெரியணும். அவங்க பண்ற பொய் பித்தலாட்ட நம்பர்ஸ்ல காஷன் பண்ணது யாரு? நிர்மலா சீதாராமன் அம்மையாருடைய கணவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரே சார். இதோட உங்களுக்கு ஆதாரங்கள் வேற என்ன தேவைப்படுது? அந்த அம்மையார் இன்னைக்கு ஏதாவது பேச முடியுதா? நிதி ஒதுக்கீடுல நீங்க இப்படி தப்பு பண்றீங்க. அப்ப நீங்க கொடுக்கலங்கிறதுக்காக தமிழ்நாடோட ப்ராகிரஸை நிறுத்துறதுக்கு நம்ம முதலமைச்சர் நிறைய திட்டங்கள் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? திராவிட மாடல் 2.0 சொல்றோம். இன்னைக்கு நம்மளுடைய பார்வைகள் என்னவா இருக்கு? தமிழ் படிச்சுக்கிறோம், இங்கிலீஷ் படிச்சுக்கிறோம். இங்கிலீஷ் படிக்கிறதுனால நமக்கு மருத்துவமாகட்டும், லாவாகட்டும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆகட்டும், சயின்ஸ் ஆகட்டும், இது எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்குங்கிறதுனால தான் நம்ம இதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்றோம். உலகம் முழுக்க அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம திட்டமிட்டுட்டோமே. அப்ப இந்த இந்தியாவில் நார்த்தில் போய் பழைக்க வேண்டிய அவசியம் இங்க தமிழர்களுக்கு அவசியப்படாது. அந்த 2.0 வருஷத்துல நீங்க இதெல்லாம் நீங்க பார்க்க தானே போறீங்க. அடுத்து வரக்கூடிய 2024 கண்டிப்பா அதற்கான எங்களுடைய தேர்தல் அறிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய கதாநாயகியாக இருக்குத்தானே போகுது. ஏடிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை 2000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கும் இலவச பேருந்து கொடுத்துருக்கேன்னு இருக்காங்க. வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. நேற்று கூட ஜல்லிக்கட்டில் உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் நிதி வழங்கப்படும்னு கண்டினியூஸாக அறிவிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு இப்போ தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் பேஸ் கம்மியாயிடுச்சு டிஎம்கேட்ட அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அறிவுபூர்வமாக சிந்திச்சு மக்கள்கிட்ட இருந்து கருத்து வாங்கி சொல்லணும்னா டைம் ஆகும். ஜெராக்ஸ் எடுத்து 1000 2000 எழுதிக்கிட்டு அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் அறிவும் தேவையில்ல, சிந்திக்கவும் தேவையில்ல. அது ஜெராக்ஸ் எடுக்கிற கம்பெனி. எப்பவுமே அவங்களோட பழக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அறிவிச்ச எதையும் செயல்படுத்தின வரலாறு அவங்களுக்கு இல்லவும் இல்லை. திமுக என்ன அறிக்கை வெளியிடுதோ, தேர்தல் அறிக்கை வெளியிடுதோ, அப்படியே ஜெராக்ஸ். கடந்த 2021 தேர்தலில் அதிமுகவோட தேர்தலுக்கு சொல்ல போறத சில நபர்களை வச்சு அவங்க திட்டமிட்டு எடுத்து அவங்க வெளியிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அதிமுக முன்வைக்குது. அவங்க என்ன வேணாலும் போய் பேசுவாங்க. அவங்களுக்கு என்னங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? சொன்ன மாதிரி தான் நடந்திருந்தா தானே கடந்த காலங்களில் கிடையவே கிடையாது. எந்த விஷயத்தில் அவங்க அப்படி சொல்ல முடியும்? 2006 திமுக ஆட்சிக்கு வரும்போது சொன்ன அறிக்கையை தேர்தல் அறிக்கையில இலவச, அதாவது 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு அரிசி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. இலவச காலர் டிவிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2011 அதிமுக இலவச அரிசி கொடுக்க போறோம் அப்படின்னாங்க. கொடுத்துட்டாங்க. இலவச சைக்கிள் கொடுத்துருக்காங்க, இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்க. இல்ல அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே இருந்தது. பஸ் பாஸ் எல்லாம் கலைஞர் கொடுத்தது. லேப்டாப் கொடுத்தாங்க. நீங்க லேப்டாப் கொடுக்கட்டுங்க, வேண்டாம்னு சொல்ல இல்லை. நீங்க அவங்க தேர்தல் அறிக்கையில ப்ராமிஸ் பண்ணதை கொடுத்துட்டாங்க. 2014 என்னென்ன கொடுக்கலங்கிற பட்டியல் நான் வாசிக்கவா?
உங்களுடைய தகவலுக்காக அவங்க என்னென்ன கொடுக்கல அப்படிங்கிற பட்டியலை நான் உங்களுக்கு வாசிச்சிடறேன் நான். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எதுனா அவங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க அவங்க வந்து இது வரைக்கும் வராத கட்சி இல்லை, ஆல்ரெடி ரூல் பண்ண ஒரு பார்ட்டி, அவங்களும் செஞ்சிருக்காங்க. 2016 ஆண்டு அதிமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது, ரேஷன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு இலவச செல்பேசி கொடுப்போம்னாங்க. கொடுத்தாங்களா? கூட்டுறவு கடன் ரத்து பண்ணுவோம்னாங்க. பண்ணினாங்களா? பொது இடங்களில் இலவச வைஃபை கொடுப்போம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? கல்வி கடன் பெற்று வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கடன் உடனடியாக ரத்து பண்ணுவோம்னாங்க. பண்ணாங்களா? விவசாயிகளுக்கு 40,000 கோடி வங்கி கடன் இருக்கிறத தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க. பண்ணாங்களா? இலவச லேப்டாப்புடன் இலவச நெட்டு கனெக்ஷன் கொடுப்போம்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? அம்மா பேங்கிங் கார்டு திட்டம், இது என்ன அளவுன்னு எங்களுக்கும் தெரியல, அது ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, அது என்னன்னு கொடுத்தாங்களா? ரேஷன் கார்டு ஹோல்டருக்கு இலவச கோஆப்டெக்ஸ் கூப்பன் 500 ரூபாய் பொங்கல் பண்டிகைக்கு கொடுப்போம்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? மொத்தமாக கல்வி கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்களே, தள்ளினாங்களா? 1 லிட்டர் பால் 25 ரூபாய்க்கு கொடுப்போம்னாங்க. கொடுத்தாங்களா? 5 வருஷம் ஆட்சி முடிய போகுது, இதில் ஏதாச்சும் நிறைவேற்றி கொடுத்துருக்காங்களான்னு தேடி பார்த்தா ஒன்று கூட நிறைவேற்றவே இல்லைன்னு அப்போவே மக்கள் மத்தியில் இது எல்லாமே வந்தது தானே. அப்போ இது மாதிரி திமுக செய்யலைன்னு சொல்லி நீங்கள் பட்டியலிடுங்களேன். உங்களுக்கு தெரியும்ல, அரசு சொன்னதை செய்யலை சார்னு சொல்றதுக்கு இப்போ நான் பட்டியலிட்டுட்டேன் சார். அவங்களும் சொல்கிறாங்களே இன்னும் பாதி கூட முடிக்கல. எது சார் சொல்லுங்கள் சார். நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் தெளிவாக போட்டிருக்கோம். நாங்கள் கொடுத்துருக்கிற 505 தேர்தல் அறிக்கைகளில் எது எது நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் போனால் செக் பண்ணிக்கலாம். 1, 2, 3ன்னு அதனுடைய நிலை என்ன, எந்த தேதியில் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 64 மட்டுமே. அதுவும் என்ன காரணங்களுக்காக அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா வந்து எனக்கு சொல்லுங்கள், அதற்கு பதில் சொல்கிறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன். இப்போ நான் பட்டியலிட்டுட்டேன், அது மாதிரி அவங்களும் பட்டியலிட்டு திமுக இதையெல்லாம் சொன்னது செஞ்சுச்சா அப்படின்னு கேட்க சொல்லுங்களேன். ஸோ இந்த எலெக்ஷனில் ஹீரோவாக இருக்க போகிறது ஆஸ் யூஷுவல் டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோன்னு சொல்றீங்க. அதுவுமே ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். இந்த தேர்தல் எங்களை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான தேர்தல். தமிழர்களை ஆள வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். ஏன்னா தமிழ் மறவர் கூட்டம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களை காப்பதற்காக, தமிழ் மொழியை காப்பதற்காக, தமிழ் மண்ணினுடைய உரிமைகளை காப்பதற்காக உருவான இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகமே ஒழிய வேற எந்த காரணங்களுக்காகவும் இது உருவாகவில்லை. இவர்களுடைய அடிப்படை மரபு தன்மையை விட்டு கொடுத்துடக்கூடாது, கலாச்சாரத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது, பண்பாடை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு அமைப்பு வந்து உருவாச்சு. அதனுடைய நோக்கமே வந்து இதை பாதுகாக்கிறது தான். நீங்கள் ஒருவேளை அதிமுக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அவங்க மேடையில் என்டிஏ கூட்டணின்னு சொல்லி அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்தா மோடி இருந்தார், இன்னும் ஒரு பக்கம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பழனிசாமி வச்சுருக்கோம்னாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களில் நீங்கள் எம்ஜிஆர் படம் இல்லை, ஜெயலலிதா அம்மையார் படம் இல்லை, யார் படமுமே இல்லையே. அது என்ன ஒரு கூட்டணி மீட்டிங்கா? கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா அங்கே இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குகளாலையும், ஐடி வழக்குகளாலையும், சிபிஐ வழக்குகளாலையும் மிரட்டி அவங்களெல்லாம் கிட்டத்தட்ட பிஜேபியில் சேர்த்துட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கு பயந்துக்கிட்டு தானே இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் 1 மாதம் முன்னாடி பழனிசாமியோட சேர்றதா தான் நான் தூக்கிலேயே தொங்கிடுவேன்னு சொன்னார். இன்னைக்கு திரும்ப வந்து சேர்ந்துட்டு என்ன சொல்றாரு, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வைகோ அவர்கள் பேசாததா, ஸ்டாலின் கொள்கை அவர்கள் வந்து பேசாததா, கொள்கை ரீதியாக காங்கிரஸ் திமுக பத்தி பேசாததா, அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புரிதல் இல்லாம ஒரு நெடுங்காலமா ஒரு பயணத்துக்கு பிறகு ஒரு காமன் அஜெண்டாவுக்காக அவங்க வந்து திமுகவோட மீண்டும் சேர்ந்தாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா பாரதிய பாசிச பாஜகவை எதிர்க்கின்ற நோக்கத்திற்காக, அதே மாதிரி திமுக எதிர்க்கிற நோக்கத்துக்காக அவங்க சேர்ந்திருக்காங்க. திமுகவை எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லையே, அவங்களுக்கு இருக்குல்ல. அவங்களுக்கு பதவிக்கு வரணுங்கிற ஆசை இருக்கு. பாரதிய ஜனதாக்கு சப்பக்கட்டு கட்டணும், பாரதிய ஜனதாக்கு கைக்கூலியா வேலை பார்க்கணும், பாரதிய ஜனதாவினுடைய அடிமையா வேலை பார்க்கணும்னு அவங்களுக்கு அஜெண்டா இருக்கு. ஏன்னா அதிமுகவோட பிரைமரி பிரச்சனை என்ன தெரியுங்களா, இப்ப 32 இடி வழக்குகள் இருக்கு, 32 பேர்கள் மீது இடி வழக்கு இருக்கு. தங்கமணி அண்ணன் மேலே இருக்குது, நீங்கள் வேலுமணி அண்ணன் மேலே இருக்குது, கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே வழக்கு இருக்குது, நீங்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே இருக்குது, ராஜேந்திர பாலாஜி மேலே இருக்குது, நீங்கள் சண்முகம் மேலே இருக்குது, சம்பத் மேலே இருக்குது. இப்படி எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் மீதும் வழக்குகளெல்லாம் பதிஞ்சு வச்சு ஒரு விசாரணைக்காவது இவங்கெல்லாம் போயாவது நீங்கள் பார்த்தீங்களா பிரதர்? கோர்ட் கூட கேள்வி கேட்டுச்சு, எஸ்பி வேலுமணி மீதான வழக்குகளை ஏன் வந்து கவர்னர் வச்சுக்கிட்டு ஃபைலை பாஸ் பண்ணா வச்சுக்கிட்டு இருக்காரு. கவர்னர் கொடுத்துருந்தா எப்போ வழக்கு போட்டுருமே, அவரை கிளியர் பண்ண சொல்லி கேட்டாச்சே. அவரு அப்புறம் அவங்க ஆளு தானே, எப்படி கொடுப்பாரு? ஏன்னா பர்மிஷன் வாங்காமல் போட முடியாதே. அமைச்சராக இருக்கும்போது செஞ்சதுக்கு கவர்னர் பர்மிஷன் கொடுக்கணும், கொடுக்கலையே. கொடுத்துருந்தா போட்டிருந்துருப்போம்.
அப்ப இப்படிதானே இந்த கூட்டணி இருந்துகிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு இருக்கு. நீங்க டிடிவி தினகரன் மேல பழைய ஃபெரா 14 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெரா வழக்கு, அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில தான் இருக்கு, அப்பீல் இருக்குது. அது இல்லாம ரெட்டலைக்கு 2 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் விலை பேசி 2 கோடி ரூபாய் கோர்ட்டுக்கு சிபிஐக்கு செட்டில்மெண்ட்டுக்கு இப்போ கவர்மெண்ட்ல பேசுறேன்னு சொல்லிட்டு அதை பணம் மாட்டின வழக்குல உள்ள போய் தீகாரில் இருந்துட்டு வந்தாரு. அப்ப இந்த கூட்டணி எப்படி இருக்கு? முழுக்க இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் இதில் வழக்கு பெற்றவர்களுடைய ஒரு கூட்டணி. இவர் இந்த கும்பலுக்கெல்லாம் ஒரு கார்பரேட் கரப்ஷனை வச்சிருக்கக்கூடிய மோடி அவர்கள் தலைமை வகிக்கிறாரு. மொத்த இந்தியாவிலேயே இருக்கக்கூடாத சக்திகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு வச்சிருக்கு. இந்த பக்கம் எப்படி இருக்கிறோம்? முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு வரார். தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரா? நீங்க தமிழுக்கு மட்டும்தான் கொடுக்குறாரா? கிடையாது. இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. அந்தந்த மாநிலங்களுக்கென்று அவரவர்களுக்கென்று ஒரு மொழி உண்டு. அந்த மொழிகளுக்காக அந்த மக்களினுடைய பண்பாட்டை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முந்தா நாள் நேற்று ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு 26 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு. அது பிடிக்காம ஏபிவிபி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். பன்முகத்தன்மையை வரவேற்கிறது கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற விஷயம் தானே. அப்ப அவங்களுடைய அஜெண்டா கிளியரா தெரியுது இல்லை நமக்கு. அப்ப இந்த தேர்தல் எப்படின்னா, இந்திய இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை தான் மிகப்பெரிய அவசியமானது. இந்த மொழிகளெல்லாம் பாதுகாக்கப்படணும். நாம சொல்றது யூனிட்டி, அவங்க கேட்கறது யூனிஃபார்மிட்டி. அந்த யூனிஃபார்மிட்டி வந்துச்சுன்னா தமிழ் அழிஞ்சிரும், தமிழ்நாடு அழிஞ்சிரும், தமிழர்களோட அடையாளம் அழிஞ்சிரும். அதற்கான முயற்சிகளை தானே அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இது நமக்கு மட்டும் தான் நடக்குதா? மற்ற மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தமிழ் மொழிக்கு குரல் கொடுக்கும்போது கேரளா அவங்க பீப்புள் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்க உடனே கொதிச்செழுந்தாங்க. ஆமாம், எங்கள் மொழிக்கு சிரமம் ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை அவங்க செய்கிறாங்க. எங்கள் கேரள மொழி எங்களுக்கு முக்கியம், எந்த ரூபத்துலையும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க. கர்நாடகா கொதித்தெழுந்தது, நம்மளுடைய ஆந்திரா கொதித்தெழுந்தது, தெலுங்கானா, மகாராஷ்டிரா. இன்ஃபேக்ட் மகாராஷ்டிராவில் உச்சபட்சமாக தாக்கரே பிரதர்ஸ் உடனே ஒன்று சேர்ந்தாங்க. எதனால் ஒன்று சேர்ந்தாங்க? மொழி பிரச்சனைக்காகத்தான் உடனே சேர்ந்தாங்க. அதே மாதிரி ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இப்படி பூர்வகுடியில் இருக்கிற இடங்கள் எல்லாமே எதிர்த்தடிச்சதில்ல. அப்போ ஒரு குரல் உறுதியாக இந்தியாவிலிருந்து ஒலிக்கிறது. பாசிச பாஜகவை ஒழித்திட வேண்டும். எப்படி ஹிட்லர் அவர்களை எதிர்த்து சோவியத் யூனியனுடைய ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றாரோ அதே போல் எழுதி வச்சுங்க. மோடி அவர்களுக்கு முடிவுரை எழுதுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருக்க போகிறார் இந்த தேர்தலில். அப்படிங்கிறது டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அலையன்ஸ் அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல ஏடிஎம்கே? பொதுவாக தமிழ்நாடு தேர்தல் கிளியரா சொல்றாங்களே, இட் இஸ் தமிழ்ஸ் வெர்சஸ் பிஜேபி. தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இந்த தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தல் தான். தமிழர்கள் மட்டும்தான் அந்த உரிமையை வச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருமொழி கொள்கைக்காக நாம் பெற்று தமிழ்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை நீங்க அந்த காமெடிலாம் விட்டுருங்க. நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் பேசும் உங்களுக்கு. ஏன்னா அந்த கூட்டத்தை வச்சுமே ஒரு முடிவு பண்ணாரு. நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, சிவாஜி கணேசன் தமிழ் தேசியம் பேசுற இன்னொருத்தர் இருக்காரு. தயவு செஞ்சு விட்டுருங்கன்ட்டு. அவர் பேசாத சப்ஜெக்ட் இருக்கா? தமிழ் தேசியம் பேசுகின்ற அந்த நபர் கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை உடைப்பேன்னு அவர் பெரியாரை போற்றியும் பேசியிருக்கிறார், பெரியாரை இகழ்ந்தும் பேசியிருக்கிறார். அவர் பிஜேபியை புகழ்ந்தும் பேசியிருக்கிறார், பிஜேபியை இகழ்ந்தும் பேசியிருக்கிறார். அதிமுகவை திட்டி பேசியிருக்கிறார், புகழ்ந்து பேசியிருக்கிறார். கொள்கைகளே இல்லாத வார்த்தை வியாபாரி. அன்னைக்கு யாருக்கிட்ட கட்டிங் கிடைக்குதோ வாங்கி கிட்டு அதுக்காக பேசுகின்ற ஒரு நபர் மாதிரி தான் எங்கள் பார்வைக்கு தெரியுதே ஒழிய, இவர் எந்த ரூபத்திலையும் கொள்கையே இல்லாத ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னு சொன்னால் அது முதலாக அந்த கட்சிக்காரர் தான். ஸோ இந்த தேர்தலில் 4 முனை போட்டிலாம் இல்லை, தமிழ் வெர்சஸ் பிஜேபி, அவ்வளோதான். டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி. கரெக்ட். வந்தேரிகளுக்கும் பூர்வகுடிகளுக்குமான தேர்தல் இந்த தேர்தல். பூர்வகுடிகள் உறுதியாக சொல்கிறேன், தமிழர்கள் வெற்றி பெறுவார்கள். திமுக சைடு கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். மிக்க நன்றி சார். நன்றி தோழர்.